மீனம் அப்படின்னாலே இது வந்து ஒரு நீர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆன்மீகம். இவங்களுக்கு இயற்கையாகவே இறக்க குணம் இருக்குங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை ரொம்பவே அதிகம்தான். பொதுவாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுங்க, இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தமானது. இப்போ ஆன்மீகம் அப்படிங்கும்போது ஜோதிடம் இவங்களுக்கு நல்லாவே வரும். அதுலேயும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமோ ஒரு நல்ல பேரும் இதிலேருந்து இவங்க சம்பாதிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோகா, மெடிடேஷன் சென்டர்கள். அப்போ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க. அப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்னைக்கு தொழில் வரிசைகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதில் இன்னைக்கு பார்க்குறது மீனம் லக்னம். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடும் இறுதி ராசியாக இருக்கக்கூடிய மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான தொழில்கள் இயற்கையாகவே இவங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, மீனம் அப்படின்னாலே இது வந்து ஒரு நீர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இதனுடைய அதிபதி யார் அப்படின்னா குரு. பொதுவாகவே இவங்க ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவங்க. தன்னுடைய மன உணர்வுகளை அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையுமே வெளிக்காட்ட மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. தனக்குள்ளேயே வச்சுட்டு தானே யோசித்து அதுக்கான தீர்வையும் கண்டுபிடிச்சி வரக்கூடியவங்க தான் மீனத்தில் இருக்கிறவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. அதே போல் இவங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி சம்மந்தமானது. இவங்களுக்கு இயற்கையாகவே இறக்க குணம் இருக்குங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை ரொம்பவே அதிகம்தான். அப்போ அந்த சேவை சம்மந்தப்பட்ட துறைகளும் இவங்களுக்கு இயற்கையாக ரொம்ப அழகாக இவங்களுக்கு வந்து செட் ஆகிடும். பொதுவாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுங்க இவங்களுக்கு ஆத்மார்த்தமாக இருக்கணும். மனதிற்கு பிடித்த தொழில்கள், மனதிற்கு பிடித்த துறைகள், இது எல்லாம் தான் இவங்கனால ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக முடியும். மனதிற்கு பிடிக்காத, தன்னுடைய இயல்புக்கு ஒத்து வராத எந்த ஒரு விஷயத்தையும் இவங்கனால செய்யவே முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கொடுத்துரும். அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு இவங்களோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச துறைகளெல்லாம் என்னென்ன, எந்த மாதிரியான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் இறங்கினா இவங்க சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, மீனத்தை பொறுத்த வரைக்கும் மனம்தான் அடிக்கடி வந்து சலனம் அடையும், தடுமாறும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தினால ஒரு பிஸ்னஸில் இவங்க சின்ன தடம் பொருள்றாங்க. அது என்ன அப்படின்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ரிலேஷன்ஷிப் வேறு, பணம் வேறு. இந்த நாளையும் பிரித்து வைக்கணுங்க. இதில் ஏதாவது ஒன்றை இன்னோட சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தொழிலில் சிக்கல்கள் வந்துடும். மீனம் பொறுத்த வரைக்கும் தான் செய்கின்ற தொழிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து வைக்கக்கூடாது. சென்டிமெண்ட் வீக்னஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போது தொழில் சிரமப்படும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். சாப்பாடு தண்ணி இல்லாமல் வேலை பார்க்குற அளவுக்கு இவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர். ஆனால் அதே சமயத்தில் பணம் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியங்கிறதும் நல்லா தெரியும், அதை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறதும் தெரியும். ஆனால் தன்னை சேர்ந்தவர்களுக்காக இவங்க பணத்தை வாரி கொடுத்துருவாங்க. சேமிக்கிற பழக்கம் இருக்குதான், ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பணத்தை வந்து செலவு பண்ணுறதுனால இந்த சேமிப்பும் தொழிலில் வந்து முதலீடு செய்கிறதும், ரொட்டேஷனுக்கு பணம் இல்லாமல் அவதிப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு சிக்கலாயிடுது. அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனிங். மீனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனிங். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்லாவே டெவலப் ஆக முடியும். சரிங்க, வாங்க உங்களுக்கான லிஸ்ட்டெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகம் சம்மந்தமானது. இப்போ ஆன்மீகம் அப்படிங்கும்போது ஜோதிடம் இவங்களுக்கு நல்லாவே வரும். ஆன்மீக சொற்பொழிவுகள்,
அதுலேயும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமோ ஒரு நல்ல பேரும் இதிலேருந்து இவங்க சம்பாதிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோகா, மெடிடேஷன் சென்டர்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மூலமாகவே புதிதான வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இதில் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள், அப்புறம் பத்தி, இந்த சூடம், அப்புறம் தசாங்கம், இந்த மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதும் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஆர்ட் சார்ந்த துறைகள். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், இல்லை அதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதே போல் மியூசிக், இல்லைன்னா டான்ஸ் அகாடமி, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, இதுவும் எங்களுக்கு நல்லா இருக்கும். டிசைனிங் சார்ந்த எல்லா துறைகளுமே இவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த நர்சிங் கேர் சர்வீஸ், ஓல்டு ஏஜ் ஹோம், கவுன்சிலிங் சென்டர், சைல்டு கேர், இந்த மாதிரி கேர் அண்ட் சர்வீசஸ் சார்ந்த துறைகளும் இவங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா இயற்கையாகவே பொறுமை இருக்குது, ஆறுதலாம் பேசக்கூடியவங்க, அன்பாக அரவணைச்சு போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குது. யாராவது கோவிச்சுக்கிட்டாலும் எடுத்ததும் உடனே இவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கோபத்தில் கடினமான வார்த்தை பிரயோகத்தை இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அப்போது மற்றவர்களுக்கு ஆறுதலையும் அரவணைப்பையும் செய்யக்கூடிய துறைகள் எல்லாமே இவங்களுக்கான துறைகள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு. அப்போ உணவு அப்படின்னு வரும் பொழுது இவங்க பொதுவாகவே சொன்னீங்களா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இவங்களுக்கு வேலை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களும் மற்றவங்கள கேர் பண்ணக்கூடியவங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்ரிங் சர்வீசஸ்ஸு, ஹோம் ஃபுட் பிஸ்னஸ், ஏன்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ரிட்டர்ன். இப்போ அதில் வந்து இவங்களுக்கு இந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் பண்ணுறது, ஹேண்டிகிராஃப்ட் பண்ணுறது, ரொம்ப முக்கியமாக இந்த பொட்டிக், ஏன்னா குருவினுடைய சார்ந்தது இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் வைக்கலாம். குழந்தைகளுக்கான பொருட்கள், அப்போ குழந்தை பிறந்தால் அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஹெல்த்துக்கானதாக இருக்கலாம். இந்த மாதிரி சத்து மாவு பொடி, நவதானிய கூழ் பவுடர், ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதும் இவங்க தாராளமாக கமிஷனுக்கும் பண்ணலாம். இவங்களே செய்து அதை விற்கக்கூடிய துறைகளும் இவங்க தாராளமாக செய்யலாம். அது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நாலேஜ். அப்போ நாலேஜ் அப்படின்னு வரும்பொழுது ஆசிரியர் தொழில் இவங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்கறது நல்லா வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டீச்சிங் லைன் எடுத்துக்கலாம், டியூஷன் சென்டர் வைக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்கறது, புக் வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுக்கறது, யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது, இது எல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த டே கேரில் வந்து குழந்தைங்கள பராமரிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வசப்படக்கூடிய ஒன்று. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த துறைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது எல்லாம் இந்த மீனத்திற்கு அவங்களுடைய குணத்திற்கு இயற்கையாக பொருந்தக்கூடிய துறைகள் தான் இது எல்லாமே. அப்போ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க. அப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுங்கள், அதை நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த துறைகளில் சில காலங்கள் பணியாற்றுங்க. நடைமுறை சிக்கல்கள் இதில் என்னென்ன வருது, இதனுடைய தேவைகள் என்னென்ன, அதில் நம்ம எந்த இடத்துல இருந்து அந்த பொருளை வாங்கலாம், இல்லை எந்த மாதிரியாக அந்த விஷயங்களை செய்தோம்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அமைதி அடைய செய்ய முடியும், அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சொந்தமாக செய்ய ஆரம்பிங்க. இப்படி படிப்படியாக வைத்து கொண்டால் இந்த மீனத்தினால ஒரு தொழிலில் ஒரு உயர்ந்த நிலையை அடையிறது மட்டும் இல்லாமல் தன் காலத்திற்கு பிறகும் பெயர் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கையை வாழவும் முடியும். இவங்க உருவாக்குற அந்த ஒரு கம்பெனியானது காலங்காலமாக நின்று பேர் சொல்லுகின்ற ஒரு வலிமையையும் அந்த இடத்துல இவங்களால கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்களுடைய உழைப்பு உன்னதமாக இருக்கும். ஏன்னா மனசு பரிசுத்தமானது, அதனால் உழைப்பு உன்னதமாக இருக்கும். எந்த ஒரு காலத்திலும் யார் சொன்னாலும் சரிங்க, தவறான ஒரு வழியில் போயிடக்கூடாது. நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உழைப்பு கடின உழைப்பு இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைனிங் இருக்கணும், பிஸ்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்
பணம். இந்த 4ஐயும் பிரித்து வைங்க. ஒன்றோடு ஒன்று மிங்கிள் பண்ணிடாதீங்க. தொழில் அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத எந்த ஒரு சென்டிமெண்ட்டையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. இதை நல்லா பார்த்து இதை அப்ளை பண்ணி ஒரு வளமான நலமான ஒரு வாழ்க்கை வாழ செய்து பாருங்கள், பலனடையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.